அதிகாலையில் ஆண்டவரே அன்பின் பாதம் சரணடைந்தேன். அதிசயமே உம் நாமம், அற்புதமே உம் ஆசீர். ஆராதனை என் அற்புதற்கே, அல்லேலூயா ஆமென். இன்பமுரதன் இசை பாடவே, மினியனல் ஓசையாறு இன்றைக்கே நான் அர்ப்பணித்து, இரட்சகர் இயேசு திருப்பாதமே ஆராதனை இதற்பதற்கே. லார்ட் ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்று தினத்திலும் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதிகாரங்கள் 49 முதல் 52 அதிகாரங்களிலுள்ள வசனங்களை தியானிக்க சர்வவல்லமையுள்ள தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 49வது அதிகாரத்திலே அம்மோன் புத்திரரை குறித்ததான செய்தியை நாம் பார்க்கிறோம். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது அம்மோன் புத்திரரின் பட்டணமாகிய ரஃபாவிலே யுத்தத்தின் ஆர்ப்பரிப்பை கேட்க பண்ணுவேன் என்று சொல்லி அது பாழான மண்மேடாகும் என்று சொல்லி ஒரு எச்சரிப்பை ஆண்டவர் கொடுக்கிறதை குறித்து பார்க்கிறோம். இந்த அம்மோன் புத்திரர் மோவாபுக்கு வடக்காகவும் யோர்தான் ஆற்றின் கிழக்காகவும் வாழ்ந்த ஆபிரகாமின் சகோதரனாகிய லோத்தின் சந்ததியார். விக்கிரக ஆராதனையும் பெருமையும் செல்வங்களின் மேலுள்ள நம்பிக்கையும் இஸ்ரவேல் மேலிருந்த விரோதமுமே இவளது பாவங்கள். இந்த பாவங்களே அவருடைய அழிவுக்கு நேராய் அவர்களை கொண்டு சென்றன. தொடர்ந்து ஏதோமை குறித்ததான செய்தி. யாக்கோபின் இரட்டை சகோதரனாக ஏசாவின் சந்ததியார் ஏதோமியர். சவக்கடலின் தென் பகுதியிலே மலை தேசத்திலே வாழ்ந்த அவர்கள் இஸ்ரவேலோடு விரோதத்தின் மூலமாக சரித்திரம் படைத்தனர். அவர்கள் அகந்தை, இஸ்ரேல் மேல வெறுப்பு ஆகியவைகள் ஒரு அழிவுக்கு நேராக கொண்டு சென்று ஓடுகிறதை குறித்து நாம் இங்கே பார்க்க முடியும். கண்மலை வெடிப்புகளில் வாசம் பண்ணி மண் மேடுகளின் உச்சியை பிடித்திருக்கிறவளே, உன்னால் உன் பயங்கரமும் உன் இதயத்தின் அகந்தையும் உன்னை மோசம் போக்கிற்று. நீ கழுகை போல உயரத்திலே உன் கூட்டை கட்டினாலும் அங்கே இருந்து உன்னை விழப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று சொல்லி, ஏதோம் பாழாகும், அதை கடந்து போகிறவன் எவனும் அதன் எல்லா வாதைகளின் நிமித்தம் பிரமித்து ஈசல் போடுவான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. தொடர்ந்து தமஸ்கோயை குறித்ததான காரியம். இங்கே ஆமாத்தும் அர்பாத்தும் கலங்குகிறது. பொல்லாத செய்தியை அவர்கள் கேட்டபடினாலே கரைந்து போகிறார்கள். சமுத்திரத்தோரமாய் சஞ்சலம் உண்டு, அதற்கு அமைதல் இல்லை. தமஸ்கு தளர்ந்து போம், புறங்காட்டு ஓடிப்போம், திகில் அதை பிடித்தது என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் அங்கேயும் ஒரு எச்சரிப்பை தருகிறார். தொடர்ந்து கேதார், கர்சோருடைய ராஜ்யங்களை குறித்ததான செய்தியை நாம் பார்க்க முடியும். இப்பகுதியிலே அரேபிய ஜாதிகளை குறித்த தீர்க்க தரிசனமாக இருக்கிறது. ஆகார் மூலம் ஆபிரகாமுக்கு பிறந்த இஸ்மவேலின் சந்ததி தான் இந்த கேதாரினுடைய மக்கள். தொடர்ந்து ஏலாமை குறித்ததான ஒரு செய்தி. இன்று ஈரான் என்று அழைக்கப்பட்ட தேசத்திலே ஏலாம் பாபிலோனுக்கு 200 மைல் தூரத்திலே கிழக்கே அமைந்திருக்கிறது. தேவனுடைய நியாயத்தீர்ப்பை அனுபவித்த பின் ஏலாம் மீண்டும் மீட்கப்படும் என்று சொல்லி அங்கே செய்தி வந்தது. பெந்தெகோஸ்தே தினத்திலே பரிசுத்த ஆவியான் சீஷன் மேல் ஊட்டப்பட்ட போது எருசலேமிலே பல ஏலாமியர் இருந்தனர் என்பதை அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்திலே நாம் காண முடியும். தொடர்ந்து 50வது அதிகாரத்திலே பாபிலோனுடைய செய்தியை குறித்து நாம் பார்க்கிறோம். மீட்பின் சரித்திரத்திலே முக்கிய பாத்திரம் ஏற்றுக்கொண்ட பாபிலோனின் வீழ்ச்சியை குறித்து எரேமியா தீர்க்கதரிசனம் படைக்கிறார். இந்த வார்த்தைகளை தீர்க்கதரிசனம் பேசிய போது தேவ மக்கள் பாபிலோனிலே சிறைப்பட்டு அவர்களாக இருந்து வேறொரு ஜாதியாலும் கலாச்சாரத்தாலும் ஒன்றுவிடும் ஆபத்தில் இருந்தார்கள். அவ்வாறு நடந்திருக்குமானால் ஆபிரகாமுடைய சந்ததி மூலம் ரட்சிப்பு வந்திருக்க முடியாது. இஸ்ரவேலர் மேல் பாபிலோனுக்கு இருந்த பிடி உடைய வேண்டியதாக இருந்தது.
தேவ சித்தம் கிரியை செய்யும்படியாக தேவ மக்கள் விடுதலையாக்கப்படுவது அவசியமாக இருந்தது. யாராலும் மறுக்க முடியாத உலக வல்லமையுள்ள நாடாக பாபிலோன் அந்த சமயத்தில் இருந்த போதிலும் எருசலேம் கைப்பற்றுவதற்கு 5 வருடங்களுக்கு முன்பே பாபிலோன் வீழ்ச்சியை குறித்து தீர்க்கதரிசனம் உரைத்ததை நாம் இங்கே பார்க்கிறோம். வருங்காலத்தில் கோரேஸ் ராஜாவால் பாபிலோன் தோற்கடிக்கப்படுவதற்கும் அப்பால் உள்ள காலங்களை குறித்தும் எரேமியா தீர்க்கதரிசனம் உரைத்ததை நாம் பார்க்கிறோம். பாபிலோனுடைய அழிவு காரணமாக இஸ்ரவேலும் யூதாவும் என்றுமே மீறப்படாத உடன்படிக்கையை தேவனோடு செய்வார்கள் என்று முன்னறிவிக்கப்பட்டது. அந்த உபத்திரவத்தின் நாட்களை குறித்தும் இங்கே வெளிப்படுத்தின விசேஷத்தில் 17வது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட காரியங்களை குறித்தும் இங்கே பார்க்க முடியும். பாபிலோன் பெரிய அழிவை அனுபவிக்கும் என்று எரேமியா முன்னறிவித்தார். அந்நாட்களிலே வடதேசம் என்பது மேதிய பெர்சிய கூட்டணியாக இருந்தது. பெர்சியாவின் கோரேஸ் என்ற ராஜாவால் வழிநடத்தப்பட்ட சேனையின் கரங்களிலே கிமு 539ஆம் ஆண்டிலே பாபிலோன் வீழ்ந்ததை குறித்து சரித்திரத்திலே நாம் பார்க்க முடியும். அங்கே தொடர்ந்து கடைசி நாட்களில் யூதர்களின் மனம் திரும்புதலை பற்றியும் தேவனிடத்தில் திரும்புதலை பற்றியும் இங்கே வேதவசனம் குறிப்பிட்டு சொல்லுகிறது. கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து 51ஆம் அதிகாரத்திலே மீண்டுமாய் பாபிலோனுக்கு விரோதமாய் ஜனங்கள் கொடுமைத்தனத்திலிருந்து விடுவிக்கும்படியாய் பாபிலோனுக்கு முழு தோல்வியை தேவன் கொண்டு வருவார் என்று அங்கே மீண்டுமாய் எரேமியா தீர்க்கதரிசனம் சொல்லுகிறார். பாபிலோன் இறுதி வலிவுக்கு முன்பதாக தம்முடைய ஜனம் அதை வெடித்துவிட்டு ஓடும்படி ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார். தொடர்ந்து மேதியரை குறித்தும் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து 52வது அதிகாரத்தில் எருசலேமுடைய வீழ்ச்சியை குறித்து எரேமியா முன்னறிவித்ததை இங்கே மீண்டுமாய் பார்க்கிறோம். சிறைபிடிக்கப்பட்டவர்கள் பாபிலோனுடைய வீழ்ச்சியின் ஆபத்திலிருந்து தப்பினதால் எருசலேமுக்கு திரும்பி வந்து கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அங்கே எரேமியா தீர்க்கதரிசனம் உரைக்கிறார். இந்த வசனங்களை படிக்கும்போதெல்லாம் கர்த்தருடைய சமூகம் நம்மை நடத்தும்படி கர்த்தர் மகிமையான ஆசீர்வாதங்களை செல்லும்படி தேவனாகிய கிருபை செய்வாராக. பரிசுத்த மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.